எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சில நாட்களாக வினை கொள்கையை பற்றி கண்டு வருகிறோம். வாழ்வை விட சொர்க்கம் வேறெங்கும் இல்லை, வாழ்வை அனுபவித்து வாழ். இது புதுசாக வந்த ஒரு ப்ராவர்ப் இல்லை, அந்த காலத்துலேருந்து இருக்கிறது தான். அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நீ சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு தாட் அது பார்த்துட்டு ஒரு பக்கம் இருந்தால் கூட, இங்கே உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஞானியர்களின் வழிகாட்டு. முதல்ல அதுக்கு தான் அவங்க நமக்கு பயிற்சி முயற்சிகளை கொடுக்குறாங்க. நம்மளுடைய அனுபவங்களை எப்போவுமே இன்ப அனுபவமாக எப்படி நாம் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொல்கிறாங்க வழியை. அதன் பிறகு தான் அந்த இன்பமுமே பிறவி துன்பாமல் நமக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத நாம் உணர்ந்து கொள்வோம். ஆனால் அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்தே எல்லா வழிமுறைகளும் நாம் ரெண்டுமே அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் அல்ல. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் அது மாதிரி வினை கொள்கையை படித்தாக்கா அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இன்பமே இருக்காது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. உன்னுடைய இப்போ நம்ம மனித பிறவியாக இருக்கான என்ன இன்பத்தை நீ அனுபவிக்கணுமோ அது உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ கூடுதலாக விரும்பும்போது அது துன்பத்தை உனக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை. அதன் பிறகு தான் சொர்க்க நரகம். அதன் பிறகு நம்ம புற வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு எல்லாமே மாறுபடும் அப்படிங்கிறது தான் வினை கொள்கை முதல்ல நமக்கு தெரிவிக்கிறது. வாழ்க்கை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேடிக்கொண்டிருப்பதற்காக நாம் அதை சொல்லி கொண்டிருப்பதில்லை. நாம் பிறந்தது அதை அனுபவிப்பதற்குத்தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வாழ்க்கை வாழ்வது என்பது அனுபவிப்பது அப்படிங்கிறது தான். வாழ்வது அப்படிங்கிறது நாம் அனுபவிக்கிறதுல தான் இருக்குது. அனுபவம் வேண்டும் வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பிறக்கிறோம், இல்லைன்னா பிறக்கவே மாட்டோம். அனுபவம்லாம் முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி நமக்கு அங்கே தேவையில்லை. ஒரு வீட்டிலையே நம்ம எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறோம்னா ஒரு சலிப்பு வருதில்ல, அது இல்லாமல் அனுபவிச்சதுனால தான். ஒரு அனுபவம் அதிகமாக கூட போட இல்லை, நமக்கு அதை சரியாக கையாள தெரியல, இது இரண்டுமே நமக்கு சலிப்பை தரும். இந்த அனுபவம் கூட நமக்கு வரக்கூடிய சலிப்பு அதை விட்டு விலக செய்யும். ஆனால் மீண்டும் அந்த அனுபவம் நமக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறது மாதிரி கூட சொல்ல ஆரம்பிச்சிடும். வேறஸ் எனக்கு அதை அனுபவிக்க தெரியல, அதனால் நான் சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் வெளியில் வந்தேன்னா அதை விட்டுருக்கக்கூடாதோ அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் துறவரத்தில் கூட இருப்பாங்க. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு சொன்னால் வாழ்வது அப்படிங்கிறது அனுபவிப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் பிறந்துள்ளோம். என்றைக்கோ எதிலோ நாம் அனுபவிக்கவில்லை என்ற நினைவுகள் உள்ளே பதிந்துள்ளன. நாம் என்றைக்கோ நாம் எதுவும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. அதுதான் கர்மாவாக நமக்கு வருது. நாம் ஒன்றும் புதுசாக கர்மா சொன்னதை நம்ம கேட்க, ஏன்னா எல்லாம் மறந்து போச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நினைவில் இல்லை. இப்போ நாம் இன்றைக்கு நினைக்கிறோம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணுன்னு, சிகர்ச்சிக்கு போகணுன்னு, உம்புஜத்துக்கு போகணுன்னு, இதெல்லாம் நினைவாக இருக்குது. நம்ம உடனே அதை கையில் பணம் இருந்தோ இல்லை வாய்ப்புகள் கிடைக்கும்போதோ, இல்லை அங்கே ஒன்றும் ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லை, பெங்களூர்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படின்னா நம்ம உம்புஜத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். இது முடிஞ்சு போச்சு, அப்போ அனுபவிச்சாச்சு. இந்த மாதிரி என்னென்ன நம்ம அனுபவிக்காமல் நம்ம மனசில் இருக்கிறதோ, நம்ம எங்கேயோ போகணும், அமெரிக்காக்கெல்லாம் காமிக்கிறாங்கப்பா, யூஎஸ்ஏலாம் எப்படியாவது பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது வசதி இல்லை. வசதி இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கல. அந்த மாதிரி கடமைகள் நமக்கு இருக்கின்றன. லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் கூட யூஎஸ் போக முடியும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி போக முடியாமல் எதெல்லாம் நிறைவேறாத ஆசைகளாக இருக்கின்றனோ, ஆசைங்கிறது அனுபவிக்கிறதுக்கான விளைவு, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆசையில் மண் விழுந்து போச்சுன்னா அதெல்லாம் உள்ள மண்ணாக தான் இருக்கும். அதுதான் கர்மா, வேற ஒன்றும் இல்லை. அந்த புத்கலம் மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்காக தான் உலகத்தில் பிறக்கிறது. அதற்காக நம்மை தூண்டுகிறது. அது மறந்து போச்சு. எதனால் நம்ம இன்றைக்கி இங்கே பிறந்திருக்கோம்னு சொன்னால், இது முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டோம் இங்கே வர்றதுக்கு அப்படிங்கிறது தான் வினை கொள்கை. இங்கே வந்திருக்கோம், நம்ம இங்கே இருக்கக்கூடியதை அனுபவிக்கணும்னா இதில் சலிப்பே வரக்கூடாது. நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் அங்கேருந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம்.
நம்மளே தேர்வு செய்து வந்திருக்கோம், டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதில் ஒரு சலிப்பு வந்ததுலேருந்தே நம்ம இங்கே பிறந்திருக்க வேணாண்டா அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான். வேறு யாரோ நம்மளை பறக்க வச்சு நம்மளை ஆட்டி வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரிஜினலாக சொல்லக்கூடிய அந்த வினை கொள்கையிலே இல்லை. ஆகவே நாம் அனுபவிக்கவில்லை என்ற நினைவுகள் உள்ளே பதிந்துள்ளன. அதில் மிக அழுத்தமான சில நினைவுகளை இப்போது அனுபவித்து கழிப்பதற்கே இங்கு வந்துள்ளோம். அதுதான் அடிப்படையான உண்மை அப்படின்னு ஞானியர்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள். இது ஒரு ஞானி இல்லை, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. உன்னுடைய நினைவு பதிவுகள் தான் உன்னை இங்கே கொண்டாந்து விட்டுருக்கு. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், யாரோ ஒரு கடவுள் என்றைக்கோ பண்ண ஒரு விஷயம் நம்மளை இங்கே கொண்டாந்து போட்டிருக்கு அப்படின்லாம் கிடையாது. நாம் இந்த ஊரில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதிரி காரணம் இல்லை, நம்ம நண்பனும் காரணம் இல்லை. ஆனால் வாய்ப்பாக 2 பேரும் அங்கே வந்துடணும். அவனும் இங்கே வரணும்னு நினச்சிருப்பான், நம்மளும் இங்கே வரணும்னு நினச்சிருப்போம். மறுபடியும் நம்ம 2 பேருக்குள்ளே பிடிக்காமல் போயிருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. அது எந்த உறவாக வேணால் இருக்கலாம், இல்லை உறவு இல்லாமல் எங்கேயோ ஒரு நாளைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக கூட இருக்கலாம். ஆக நாம் நினைக்காமல் நம்ம ஊரில் நம்ம பிறக்கலை. அன்று விட்டதை இன்று பிடிக்க வந்துள்ளோம். பிடித்தோமா இல்லை, பிடித்து அதைத்தானா இல்லை பிடித்தது அதைத்தானா இல்லை அது மட்டும் தானா, அத்தோடு வேறு ஏதும் புதிதாய் பிடித்து கொண்டதா? இதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அந்த சுழற்சிக்கான காரணம். இந்த அம்சங்களையும் நம் வாழ்க்கையை அனுபவிக்கும்போது விழிப்புடன் பார்க்க வேண்டியுள்ளது. அங்கேருந்து வந்தோம், பிடிச்ச விஷயத்தில் இருக்கிறோம், அதை நம்ம அனுபவிச்சுட்டு போனோம். நம்ம தான்ப்பா தேர்வு செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் இல்லைப்பா, இது நமக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட இல்லையே அப்படிங்கிறதுக்கு காரணம் இங்கே நாம் பிறந்த வளர்ந்த சூழ்நிலை. நம்ம வளரும்போது என்னென்ன கிரகித்து கொண்டோமோ அதெல்லாம் இது வேண்டாம், முன்னாடியே நம்ம எது நினச்சோமோ அதை இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ புதுசாக நமக்கு வினைகள் சேர்ந்து கொள்கின்றன. அந்த மாதிரி நாம் இதை தூய்க்கும்போது இது வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாமே மறுபடியும் நமக்கு வினைகளாக சேர்ந்து கொள்கின்றன. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தவறான அணுகுமுறை தான். சூழ்நிலையை நாம் பிடித்த சூழ்நிலையே நாம் சரியாக அணுகவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அம்சங்களையும் நம் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது விழிப்புடன் பார்க்க வேண்டியுள்ளது. அதற்குரிய செயல்பாடுகளை நாம் கவனமுடன் செய்வதில்தான் நம் வாழ்க்கையின் அர்த்தம் பொதிந்துள்ளது. இதுதான் வினை கொள்கை நம்மளுடைய விதியை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குது. நாம் எவ்வளோ கவனமாக விழிப்பாக அதை எதிர்கொள்கிறோமோ அதில் தான் அடுத்த நாள் ஃப்யூச்சர் அங்கே தான் இருக்குது. நீ சரியாக எதிர்கொள்ளடனா ஃப்யூச்சரும் சரி இருக்காது. நன்றாக அழகாக சீராக நாம் எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் வினை கொள்கை முதல்ல நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆனால் நம்ம எடுப்புலையே நம்ம மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னே படிச்சிட்ருக்கோம். அதுக்கான வழியே நம்ம தேடிட்டுருக்கோம். நாளைய வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கூட அந்த வினை கொள்கை நமக்கு வரையறுத்து கூறுகிறது. வாழ்க்கை மிகவும் ஆதரவானது, மிகவும் அன்பானது. இதுதான் உண்மை. நாம் தான் இதற்கு ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை. இந்த வாழ்க்கை சூழலில் எது அன்பான இடமா இருக்குது, எது அன்பான மனிதர்கள் இருக்கிறார்கள், எது ஆதரவாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தேர்வு செய்ய தெரியல. அந்த இடத்துல நம்மளுடைய அறியாமை, அதற்குரிய புரிதல் இல்லாமை தான் நாம் கசாமுசான் நடக்கிறோம். லைஃப் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள் தேன் ரிஜிட். ரிஜிடிட்டினஸ் நாம் ஃபீல் பண்ணுறதுனால தோன்றும் தோற்றப்பிழை தான். இந்த சூழ்நிலை எனக்கு ஒத்து வரலப்பா அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தோற்றப்பிழை. ஏன்னா நாம் தான் இங்கே வரணும்னு நினச்சிருக்கோம். அப்போ இங்கே என்ன இருந்தாலும் அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அங்கே கடவுள் நமக்கு தேவைப்படுகிறார். கடவுள் தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு, அவர் என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கணுங்கிற கான்செப்ட்டு நாம் தான் அந்த கடவுளை உருவாக்கியிருக்கோம். அந்த ரிஜிடிட்டியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, என்னடா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் தோற்றப்படி தான். இப்படித்தான் ஞானியர் ஃபீல் பண்ணதாக சொல்கிறார்கள். அதன் உள்ளார்ந்த அர்த்தம் புரியும் வரை நமக்கு அவ்வப்போது சொர்க்க சுகமும் நரக வேதனையும் நம்மை அவ்வப்போது மாறி மாறி தழுவிக்கொண்டே செல்லும். இந்த சலனமான வாழ்க்கைக்கு காரணம் நம் உணர்வில் தோன்றும் சலனங்களே. உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது. அதுதான் எண்ணம் சொல் செயலாக வாருகிறது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இந்த சலனங்கள் தான், அந்த உணர்வில் தோன்றும் சலனங்களே, அவைதான் நம் எண்ணத்தின் சுழலாகவும்
சொல்லில் கடுமையாகவும் செயலில் வலியையும் உணர வேண்டியுள்ளது. இது காரணம் நம்மளுடைய உணர்விலே தோன்றிய சலனம்தான். நம்மளுடைய பாவனை அப்படியே அப்படியே அன்ஷேக்கபிளாக இருக்குது, அதோடைய ஷேக்கபிளாக இருக்குது. அது வந்து ஒரு ஷேக் இல்லாமல் அப்படியே சரி இதுதான் இப்படி தான்ப்பா நம்ம இருக்கணும், அதான் நம்மளே தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னு வாழ தெரியல நமக்கு. இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா இல்லை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிறது, வேணாங்கிற அளவுக்கு சுவைக்காமல் விடுறது, இந்த மாதிரி தான் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் சுடலாகவும் சொல்லில் கடுமையாகவும் செயலில் வலியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த சலனத்திற்கான காரணத்தை ஆய்ந்தால் நம் காரியங்கள் எல்லாமே நமக்கு சாதகமும் பாதகமுமாக தோன்றாமல் சலனமில்லாத நதியைப் போலே நகர்ந்து கொண்டிருக்கும். வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது தான். அதில் சல 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 சலன் லேசான ஒரு சத்தம் தான் இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சத்தம் கூட இருக்காது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஓட வேண்டியது தான். ஆனால் நமக்கான காரணம், அந்த காரணத்தை அறிந்து நம் காரியம் ஆற்றவில்லை. அப்போ தான் நமக்கு சாதக பாதகமாக தோன்றுகிறது. நாம் சரியான காரணத்தை ஆய்ந்து விட்டால் நம் காரியங்கள் எல்லாமே சாதகமும் பாதகமும் தோன்றாமல் சலனமில்லாத நனியை போல ஓடிக்கொண்டிருக்கும். இல்லை என்றால் ஓட்டத்தில் தடையும் ஓடும்போது ஆர்ப்பரிப்புமாக நம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும். கடக்கும் நேரம் என்னவோ அதே ஆயுள் நேரம்தான். ஆனால் சில நேரம் நீண்டும் சில காலம் சுருங்கியும் தென்படுவது நம் பாவனையில் ஏற்படும் சலனமே. சில நேரத்தில் டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக ஓடிக்கொண்டிருக்கும். சில நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், அடைச்சி இவ்வளோ சீக்கிரம் ஓடிப்போச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களின் சலனம் தான் காரணம். அதுதான் அப்படியெல்லாம் ரியல் டைமோட நம்ம மென்டல் டயத்தை லேக் பண்ண வைக்குது, இல்லைன்னா ஃபாஸ்ட் ஆக்குது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஞானியர் கண்டறிந்து சலனமில்லா பாவனையுடன் வாழ்வதை நமக்கு தெளிவாக உரைத்து சென்றுள்ளார்கள். இதுதான் சமதா பாவனை. நாம் ஏற்றத்தாழ்வாக நாம் நினைக்கிறோம், அப்படி இல்லை. நீ சமமாக பாவி, எது நீ ஃபேஸ் பண்ணுறியோ அதெல்லாம் நீ விரும்பி இங்கே வந்தது தான். அதை போய் வேண்டாம் வேண்டாம் வேணும் வேணும் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே நீ வரும்போது தான் உன் வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வு தானாகவே வந்து விடுகிறது, இன்பமும் துன்பமும் வருகிறது. இது புரியும் வரை, செயலில் பிடிபடும் வரை நாம் எப்போதும் வழியில் இருப்போம் என்பது உண்மை. அதுவோ சாத்தியமில்லை என்பது பாதி தூரம் வந்த பிறகு தான் நாம் உணர்வோம். நம்ம வந்து வாழ்க்கையை வேறு பக்கத்தில் டைரெக்ஷனை நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் வந்தோன்னு தான் ஐயோ வேறு பக்கம் வந்துட்டு ப்ளோ அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பித்து விடுகிறது. மீதி தூரம் குறைவாக இருப்பதால் அத்துயரத்துடன் அதிலேயே கடந்து சென்று விடுவோம் என்ற சலிப்புடன் தொடர்ந்து காலத்தை முடித்து கொள்வோம். இது ஒரு காரணம். நம்ம துன்பம் தெரிஞ்சால் கூட அதை விட்டு விலகிறதில்ல. அதற்கான காரணிகளை பார்த்து நம்ம விலக்கி நம்ம அளவில் எப்படி அதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதில்ல. சுற்றி இருக்கிறவங்களாம் மாறணும், அப்போ தான் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். நம்மள்ட்ட தான் அந்த காரணமே இருக்கும். அதுக்கான ரூட் காஸ்ட் நம்மள்ட்ட இருக்கும், அந்த வேர் பகுதியில் இருக்கும் நம்ம துயரத்துக்கான காரணம். அதை முதல்ல வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் மற்றவங்கள்ட்ட வேண்டலாம், அதட்டலாம், அடிக்கலாம், எது வேணால் செய்யலாம். அதுவும் தவறான செயல் தான். இருந்தாலும் நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளாமல் அடுத்தவங்க நமக்கு சரியாக இருந்தால் தேவலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது என்ன ஒருத்தர் 2 பேரா? சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறாங்க. பெத்த அம்மா கூட, அப்பா கூட, கட்டின கணவன் கூட நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறான் அப்படின்னு எல்லாரையுமே நினைக்க ஆரம்பித்தா நம்மள்கிட்ட தான் ரூட் காஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உனக்காக அப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஏரியா நமக்கு புரியாமல் ரொம்ப தூரம் வந்துட்டு மாப்பாவோட இத்தனை வருஷம் இருந்தாச்சு, கல்யாணம் பண்ணி 10-15 வருஷம் இருந்தாச்சு, அதுக்கப்புறம் திரும்பி போகிறதுக்கும் வழி தெரியாது. புழுங்கி அதிலேயே சலிப்புடன் தொடர்ந்து காலத்தை முடித்து கொள்வோம். அது அன்னைக்கே முடிவு செய்கிறதில்ல. பிறக்கிறத நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. நம்மளால தான் பிறந்து என்றைக்கோ முடிவு செய்து இங்கே பிறந்திருக்கிறோம். வாழும்போது அதை சரியாக வாழ தெரியாமல் சலிப்புடன் தொடர்ந்து நம்மளுடைய காலத்தில் துன்பத்தை வைத்துக்கொண்டே முடித்து கொள்வோம். அப்படிங்கிறது தான் பலரது வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு தான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். இப்படியாகத்தான் பலரது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை நல்வழிக்கு வர முடியாது. நாம தான்
வாழ்வின் வழியில் போக வேண்டும் என்பதே சரியான புரிதல் என்பதுதான் வினை கொள்கை கூறுகிறது. வாழ்க்கை நம்ம வழிக்கு வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கான விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்னவோ அதில் நாம் தான் சரியாக போய்க்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வினை கொள்கை. ஏன்னா அந்த வழியை அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையை தேர்வு செஞ்சதே நம்ம தான். அதனால் நாம் அதில் எப்படி நல்லா வாழலாம் அப்படிங்கிற யோசனையில் தான் நம்ம வாழ வேண்டும். ஆம், நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்வின் நியதியே, அந்த நியதியின் வழியிலே சிவனே என்று சென்று கொண்டிருந்தால் உள்ளுரையும் சிவம் ஒரு நாள் நம் உணர்வில் கண்டிப்பாக தென்படும். சிவம் அப்படிங்கிறது ஆன்மாவை தான் எல்லாருமே குறிக்கிறாங்க. அதனால் நம்ம அதுக்காக ஒரு உருவத்தையும் ஒரு பேரையும் வைத்து ஒரு மதம் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சிவனே அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவனை, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள்பவன் யாருன்னா ஆன்மா, அவனை தான் சிவனே அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதனால் இந்த சிவகுமார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாவுடைய புள்ள தான் நம்ம, அதுதான் சிவகுமார். அந்த சிவகுமாருக்கோட பையன் முருகன் அந்த மாதிரிலாம் தத்துவத்தில் இல்லை. உருவங்கள் படைத்தோன்னு அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு அவங்க சிவனுக்கும் சக்திக்கும் அந்த முருகனோ இல்லை பிள்ளையாரோ ஐயப்பனோ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்துக்கு உருவம் கொடுத்து தான் அவங்க வந்து வழிபடுறாங்க. அது பிற்காலத்தில் அது கடவுளாக அதே ஒரு ஞானியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். தத்துவம் தான் அங்கே உயிரே கிடையாது. இப்போ நம்ம மகாவீரர்னு ஒரு மனிதன் வாழ்ந்து இருக்கிறார். அங்கே அப்படி இல்லை, ஒரு தத்துவத்தையே வழங்குறாங்க அவங்க. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தோன்னே மகாவீரர் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உண்மையான அடிப்படை ரெண்டுக்கும் படைப்புக்குள் கடவுள் அப்படின்னு சொன்னால் இவங்க படைத்த கடவுள் தான் அது. அவர் நம்மளை படைக்கிற கடவுள்னு பிற்காலத்தில் மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆம், நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்வின் நியதியில் சிவனே என்று சென்று கொண்டிருந்தால் உள்ளுரையும் சிவம் நம் உணர்வில் கண்டிப்பாய் ஒரு நாள் தென்படும். இதுதான் விதி விட்ட வழியில் வாழ்வது. ஹைலி ரெக்கமெண்டட். இதுதான். இதுக்கு நம்ம பர்செப்ஷன் ஒப்பீனியன் பெரும்பாலும் பிளர்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாம் நம்மளுடைய ஒப்பீனியனையும் பர்செப்ஷனாக எதெல்லாம் உள்ளே வாங்குகிறோமோ அதுக்கு தெளிவில்லாத ஆதாரம் இல்லாத ஒரு அபிப்பிராயத்தை உள்ளே வச்சுருப்போம் நம்ம. இதுக்கு பேர் தான் பர்செப்ஷன். ஒரு வேர்டில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடக்கிட்டான். நாம் எதை பார்க்குறோமோ இது இப்படி அப்படி நம்ம முன்னாடியே முடிவெடுக்கிறோம்ல, அதில் அனுபவிக்காமலே முடிவெடுப்போம். இவங்களை எனக்கு பிடிக்கலை, இந்த டேஸ்ட்டை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்போயே முடிவு பண்ணிடுறோம். அது நல்லதாக கெட்டதான்னு யோசிக்கிறது இல்லை, நான் கூட நிறுத்திக்கிறது, உடம்புக்கு நல்லா இருக்கான்னு முடிவுறது இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் முன்னாடியே பர்சீவ் பண்ணுறத முடிவெடுக்கிறோம். நம்ம உள்வாங்கிறதையெல்லாம் முடிவு செய்கிறோம். அதான் பர்செப்ஷன். தெளிவில்லாத ஆதாரம் இல்லாத அபிப்பிராயங்கள் இதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டத்தை கொடுக்குது, சீரான வாழ்க்கையை சீர்குலைய செய்கிறது. இந்த ஒப்பீனியன்ஸ் பெரும்பாலும் பிளர்டு அப்படிங்கிறான். அது எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ தான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான். நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். நம்ம எவ்வளோ அறிவு இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கோம், பெரிய பெரிய டிகிரிலாம் வாங்கியிருக்கோம், பிஹெச்டி வாங்கியிருக்கோம், அதுக்கு மேலேயும் ஏதாவது செய்யலாமான்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையிலையும் பிளர்னஸ் இருக்குதுன்னு சொன்னால் பர்செப்ஷன் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் சூழல் கற்றுத்தரும் அனுபவத்தையே அப்படியே பிரசாதமாக ஏற்று ஆன்ம பக்தியில் வாழ்வதே நம் வாழ்க்கை தெளிந்த நேரோடையாக ஓடி கடலில் கறக்கும். இப்படி கலந்துக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஞானத்தின் படிநிலை வரும். இது கூட ஒரு மெத்தடு தான். வினை கொள்கையில் நம்மளுடைய வினையை கையாளும் திறமையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது. இதிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட அவதி ஞானம் ஒரு நாளைக்கு வரதான் செய்யும், மனப்பரியாய ஞானம் வரதான் செய்யும். மாறாக நம் முயற்சியை அறவே காட்டுடன் தொடங்கும்போது அப்போ தான் நமக்கு எல்லா கஷ்டமும் வருகின்றன. இந்த எஞ்சிய வினைக்கட்டு நம் கணக்கில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் தப்பாக நடக்கிறோம், தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த எஞ்சிய வினைக்கட்டு, முன்னாடி நம்ம படித்தோம், அது வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு நீங்கள் வெளியிலலாம் மீட்டிங்கில் கேட்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுடைய ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இருக்கும் வரை நமக்கு பிறவிகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். பாவம் மட்டும் பிறவிக்கு காரணம் இல்லை, புண்ணியமும் பிறவிக்கு தான் காரணம். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இரண்டுமே நம்ம அறியாமையால் விளைந்த பலன்கள் தான். ஆம், இரண்டுமே தான். ஆம், புண்ணியம் என்று வகுக்கப்பட்ட வினைகளும் கடைசியில் துன்பத்தை தான் அளிக்கின்றன. துன்பம் ஏன் வருது? புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம்
நாம் அதுக்கான செயல்பாடுகள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை செவ்வனே செய்வதில்லை. புண்ணியத்திற்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஒரு பூஜையை செய்யணுன்னா கூட 4 பக்கம் பார்த்துக்கிட்டே செய்கிறோம். அதில் எண்ணம் செயல் 3ம் ஒன்றிணையலை. அந்த பூஜையில் ஒரு பாடல் பாடுறோம்னா கூட 4 பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண் வேற எங்கேயோ பார்க்குது, காது வேற எங்கேயோ பாட்டு கேட்டுச்சுன்னா நம்ம வாய் என்ன உச்சரிக்கிறத கொஞ்சம் குறையுது டோன் கூட. அதனால தான் புண்ணியம் என்று வகுக்கப்பட்ட வினைகளும் கூட, வினைகள்லாம் இங்கே காரியங்கள், கடைசியில் துன்பத்தைத்தான் அழைக்கின்றன. இந்த காரியங்கள் தான் வினைகளாக போகுது. அதனால் நாம் எதையுமே அந்த 3 செயல்கள் சொல்கிறோம்ல, திரிகரணம், அதில் சுத்தம் இல்லாமல் செய்கிறோம். இதுதான் அடிப்படை. செய்கிறது நல்ல காரியத்தை கூட நல்ல முறையில் செய்யறதில்ல, ஆத்மார்த்தமாக செய்வதில்லை. நாம் ஏனோ தானோன்னு தான் செய்கிறோம். அடுத்தவங்களை நம்மளை பாராட்டணும், இவங்களுக்கு இந்த மந்திரம்லாம் தெரியுதுப்பா, இதெல்லாம் நல்லா சொல்கிறாங்கப்பா, இதுக்காகத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும் பயப்படவே வேண்டியதில்லை. வினைக்கட்டு என்பது எப்போவோ முடிந்த காரியம் இப்போதைய காரிய சூழலுக்கு காரணமாகிறது. இந்த காரண காரியத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது, அதுவும் பல பிறவிகளாக. ஆயுள் காலம் முடிந்த பின் இந்த பிறவி முடிந்துவிடும். இந்த புள்ளியிலிருந்து வாழ்க்கை சக்கரம் சுழல முற்படும்போது அது அடுத்த பிறவியாக நமக்கு தொடங்கி இருக்கும். ஆனால் பிறவிதோறும் பெரும்பாலான வாழ்க்கை சூழல்கள் துன்ப சூழ்நிலைகளாகவே எதிர்கொள்கின்றன. இது பொதுவான வாழ்வு நியதி. இந்த துன்ப உணர்விலிருந்து ஏதோ காரியமாற்றி வெளியேறும்போது அப்பாடா அப்படின்னு இருக்குல்ல, அந்த பெருமூச்சு மட்டுமே இன்பமாக தோன்றுகிறது. அதுவும் சொற்ப நேர அனுபவம்தான். மீண்டும் நம் மீது வலையை வீசிவிடும் நமக்கான விதியின் விழிப்புகள். அதிலிருந்து வெளிவர சில நாட்கள் ஓடிவிடுகிறது. இப்படியாக இந்த வாழ்க்கை சக்கரம் துன்பச் சக்கரமாக சுழன்று கொண்டிருப்பது பிறவி முடியும் வரை பல பிறவிகளாக சுற்றி வருவதும் இப்படித்தான். இதுதான் ஒரு துன்பச் சக்கரம் நம்மளுடைய வாழ்க்கை. இதை தெரிவிப்பது தான் சொஸ்தீகம். இது ஒரு பிறவி சக்கரத்தின் அடையாளம்தான். 4 வகை பிறவியில் வெவ்வேறு இடங்களில் 84 லட்சம் பிறப்புக்கான சாத்தியக்கூறு ஒன்றில் பிறந்து அங்கு வாழ்ந்து மடிந்து அடுத்த பிரதேசத்தில் பிறந்து இறந்த வண்ணமாக சுழன்று பல கதிகளாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறது தான் இந்த சொஸ்திக் அப்படின்னு போட்டிருக்கிறது. அதெல்லாம் அதனுடைய அடையாளங்கள்லாம் என்னென்னு நமக்கு தெரியும். அதில் என்னென்ன ஒவ்வொரு ஆரமும் குறிக்கிறது, இந்த ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்ன குறிக்குது அப்படிங்கிறது மனித கதி, விலங்கு கதி, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நரக கதி, இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இருக்கிற ரொட்டேஷன் படிலாம் ஒன்றும் வர்றது கிடையாது. நம்ம மனிதனாக இருப்போம், திடீர்னு எங்கேயோ போய் வேறு நரக கதியில் கூட இருப்போம், மேலே எங்கேயோ ஜம்ப் ஆகி எங்கேயோ போவோம். அதில் இருக்கிறபடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் வர்றதுக்கு ஆரம்ப காலத்தில் நீங்கள் நித்திய நைகோதத்துலேருந்து வரும்போது இருக்கலாம். அப்புறம் நீங்கள் இதர நைகோதத்துக்கு போனாக்கா அந்த பழைய ஆர்டர் கிடையாது. இஷ்டத்துக்கு தான் நீங்கள் பிறப்பீங்க, இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்தந்த கஷ்டமோ சுகமோ வாழ்ந்து அப்படியே ரவுண்டில் அந்த சொஸ்தீகத்திலே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சொஸ்தீகம் இருக்குது. சொஸ்தீகங்கிறது கோயிலில் போட்டுக்கிறது மட்டும் இல்லை, அந்த சொஸ்தீகம் நமக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொஸ்தீகம் இருக்குது. அது வேறுபட்ட அந்த சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது, வேறுபட்ட ஆரம் இருக்கிறது, வேறுபட்ட காலத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆக சுஸ்திகம்ங்கிறது ஏதோ நம்ம பார்த்துட்டு அதை சாமி கும்பிட்றது மாதிரி அதில் ஒரு குங்குமப்பொட்டு வச்சு கும்பிட்றதுக்காக எந்த ஞானியும் நமக்கு சொல்லித்தரவில்லை. அது நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை பிறவியில் நம்ம பிறந்து கொண்டே இருக்கிறோம். இந்த சக்கரம் நமக்கான பிறவி சக்கரம், அது துன்பச் சக்கரமாக இருக்கிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள தான் அந்த சொஸ்திகத்தையே நமக்கு சிம்பாலிக்காக கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே சுழலிலிருந்து வெளியேறினால் நாம் நிதானமாக நீச்சல் அடிக்க முடியும். இங்கே ஆற்றுல போய் குளித்தாங்கன்னா சுழல் வர்ற இடத்துல குளிக்கிறவங்களுக்கு நல்லா அந்த அனுபவம் இருக்கலாம். முதல்ல நீச்சல் அடிக்க தெரியும்னா அப்புறம் ஆற்றுல போய் குளிக்கிறாள் தைரியம் இருக்கணும். அது மாதிரிலாம் இருந்தது தான். ஆற்றுல குளிக்கும்போது திடீர்னு சுடல் எதிர்படும். மேலே பாலம் இருக்கும், கீழெல்லாம் கண்ணாக இருக்கும், 4 கண் 5 கண் இருக்கும். பழைய காலத்து பாலம் இங்கிலீஷ்காரன் கட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இல்லை, இப்போல்லாம் மாறிடுச்சு. இந்த நடுப்புற இருக்கிற அந்த சப்போர்ட்டு பில்லர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு அகலமாக ஒரு அரைவட்டமாக ஃப்ரண்ட்லலாம் இருக்கும். அதிலலாம் நீங்கள் அதுக்கு மேலேருந்து அது தண்ணியில் குதிக்கும்போது பார்க்கலாம். அது இல்லைனா நீங்கள் குதிக்க கூட வேண்டியதில்லை, மேலேருந்து பார்த்தாலே தெரியும் சுழல் பெருசாக இருக்குங்க. அதில் நல்லா நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன் தான் அதிலலாம் குதிப்பான்.
மற்றவங்களெல்லாம் பயப்படுவாங்க. அது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் நல்லா தான் தெரியும் நீச்சல் அடிச்சிட்டா, இருந்தாலும் உள்ளே போனால் ஒரு பதட்டம் வந்துடும். அதில் போய் மாட்டிக்குவோம், நம்மளோட ஆட முடியாது, நம்மளை போட்டு அமுக்கிறோம். ஓரளவு உண்மை இருக்குது அதில். அப்படிலாம் போட்டு அமுக்கிற அளவுக்குலாம் ஆற்றுல கிடையாது. ரொம்ப தண்ணி வரும்போது தான் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சுழலில் மாட்டிக்கொண்ட அனுபவம் இருந்தால் புரிந்துவிடும். இப்போ நம்ம ஆற்றுல குளிக்கிறோம், திடீர்னு ஒரு சுடலில் நாம் மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அந்த படித்துறைக்கு பக்கத்தில் கூட சுடல் இருக்கும். ரொம்ப தண்ணி வந்ததுன்னா படித்துறை அந்த சைடில் பேரப்பெட்டு வால்னு சொல்லுவாங்களே, கைப்பிடி சோறு மாதிரி போட்டிருக்கோம். அது போய் திரும்புகிற இடத்துல ஆற்றுல பெரிய சுடல் ஒன்று வரும். நம்ம அந்த படித்துறைக்கு பக்கத்தில் போய் குளிக்கும்போது தண்ணி தள்ளிடுச்சுன்னா நம்மளை அந்த சுடலை தான் போய் மாட்டுவோம் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம ஆற்றுல பாலத்துலேருந்து குதித்து வர்ற சுடலை விட இது பக்கத்திலே நம்ம ஈஸியாக மாட்டிடுவோம். இந்த சூழ்நிலையில் முதலில் பதட்டம் அடையக்கூடாது. அந்த சுடலில் விழுந்தோன்னே நமக்கு நீச்சல் நல்லா தெரிஞ்சுதுன்னா, இல்லை நமக்கு முன்னாடியே யார் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, யார் நம்ம ஊரில் இருக்கிற மாமா மச்சான் தெரிஞ்சவங்க, அண்ணன் அண்ணன்னு யார்கிட்டாச்சும் கூப்பிட்டு கொஞ்சம் பிடிச்சிங்க அண்ணன், ஏன்னா வயிற்று பகுதியை பிடிச்சிங்க, நான் கையங்காலையும் அடிக்கிறேன். இது அவங்களே செய்வாங்க. அப்பாங்கெல்லாம் செஞ்சாங்கன்னா எங்கள் அப்பாலாம் என்னை அழைச்சிட்டு போய் அப்படி தான் அப்படியே வயிற்று பகுதியில் கை வச்சு பாரு நம்ம நீச்சல் அடிக்கிறது. இப்போல்லாம் நீச்சல் குளம் வந்துருச்சு, அவங்கெல்லாம் ஆற்றுல போய் குளிக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த மாதிரி நீச்சல் கற்றுக்கும் போது அந்த சுடலை பற்றி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சுடலுக்கு மத்தியில் போனீங்கன்னா பயப்படவே கூடாது, எவ்வளோ பெரிய சுடலாக இருந்தாலும். அப்போ பீதி அடைந்தால் பயமே அந்த சுடலில் அமுக்கி சமயத்தில் கொன்று கூட விடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பயப்படக்கூடாது. முதல்ல நம்ம அந்த சுடலாம் மாட்டினா இந்த ஓரங்களிலிருந்து நீந்தாது, இந்த ஓரத்தில் நீங்கள் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா பெரிய வட்டத்தில் உங்களை போட்டு சுத்தம் அசந்து போயிடுவீங்க. நீங்கள் எப்போயுமே நீச்சல் ரொம்ப நேரம் அடித்து அசந்து போய் தான் மூங்கி இறந்து போவாங்க எல்லாருமே. உடல் அசதி தான். அதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது கரை ஏறிடணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் நீச்சல் அடிக்கும்போது. அந்த ஓரத்தில் நீஞ்சாமல் மையத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு பயம் இருக்கும், மையத்துக்கு போனால் என்ன ஆகிடுமோ அப்படின்னு. அங்கே தான் தப்பு பண்ணுவாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓரத்தில் நீச்சல் அடிக்காமல் மையத்துக்கு போயிடணும். அந்த மாதிரி மையத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த சுடலில் மாட்டினாலும் சுடல் போயிட்டே இருக்கும் சமயத்தில் உங்களே தள்ளிடும் வெளியில். அடியால் போய் உங்களை வெளியில் தள்ளிடும். அப்படி இல்லை மேலால் நீங்கள் மிதந்து கொண்டே இருந்தீங்கன்னா மையத்தில் சுற்றுறது கொஞ்சமாக இருக்கும். அதில் அந்த சுடலில் சில நுரையெல்லாம் மிதந்து சுற்றிக்கிட்டு இருக்கும், பஞ்செல்லாம் கூட சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் சென்டரில் இருக்கிறது அதிகமாக சுற்றாது. அந்த மாதிரி சுற்றாமல் நீச்சல் கைகளை நீங்கள் ஆட்டாமல் மரக்கட்டை மாதிரி மிதக்கத்துக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை தானாகவே மேலே ஏற்றி அந்த தள்ளிட்டு போயிடும். ஈஸியாக நீங்கள் சாதாரண ஓட்டம் இருக்கிற இடத்துல நீஞ்சி நீங்கள் கரையேறி விடலாம். ஆனால் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தொலைவாகிடும். 1/2 கிலோமீட்டர் கூட நீங்கள் போடுவீங்க. அதுக்குள்ளே பயந்தீங்கன்னா அந்த சுடலே உங்களை அமைத்து கொன்று விடும் அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீச்சல் அடித்த ஆற்றங்கரை ஓரத்தில் நாம் எப்படி ஒரு முள் கல் இருக்கிற இடத்துல தான் போய் கரையேறுவோம். அந்த இடத்துல ஒரு ஒழுங்கான பாதை இருக்காது. முள்ளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பிடிச்சிக்கிட்டு ஏறி வந்து தான் ஆகணும், இல்லைன்னா பிழைக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம போகிறோம்னா இது போலத்தான் வாழ்க்கை சுழலும். அதிலிருந்து மீள உடனே முயலக்கூடாது. மையத்திற்கு சென்று கதிவேகம் குறையும் போது வெளியேறி விடுதலை பெறலாம் அப்படிங்கிற உண்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மையம் சொஸ்தீகத்துலேயும் இருக்குது. சொஸ்தீகத்தில் நீங்கள் மையத்துக்கு போயிட்டீங்கன்னா இத்தனை பிறவிகள் வர்றதுக்கு வழி இல்லையே. அதுக்காக தான் அந்த சொஸ்தீகம் கொடுத்துருக்காங்க. சொஸ்தீகத்தில் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, மையத்துக்கே நாங்கள் போகலை. ஒவ்வொரு பிறவியாக மாற்றி மாற்றி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த சென்டர் என்ன இருக்கோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு சுற்றுறதும் குறைச்ச, கதிகளும் குறைச்ச. எப்போ அவுட்டர் சர்க்கம்பரன்ஸில் சுற்றுனீங்க, ஏகப்பட்ட ஏரியா சுற்றணும். நீங்கள் அந்த 84 லட்சத்தில் கூட பறப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மையத்தை நோக்கி நீங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வட்டத்தில் உங்கள் பிறவி குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு வட்டத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றளவு இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் சுற்றி கொண்டு இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீங்கள் பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நோக்கி வரீங்கள, மையத்தை நோக்கி. அதுதான் மோட்ச மார்க்கம். அந்த மோட்ச மார்க்கம் அது உள்ளே வர வர உங்களுடைய பெரிமீட்டர் குறையும், சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் குறையும். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் குறைய நீங்கள் மையத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக அந்த சக்கரத்தை விட்டே வெளியில் வந்துடலாம். அப்படிங்கிறது தான் அந்த சொஸ்தீகம் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வரணும், எப்படி வருவீங்க அப்படிங்கிறதுக்கான டெக்னிக் தான் நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம். இதுதான் விதியை நாம் வெல்லுவதற்கான வழி. விதியை வெல்லுவதுன்னா விதியை அப்படியே தூக்கி அந்தண்டை போட்டுட்டு நம்ம ஹாப்பியாக வெளியிலேருந்து எட்டி பார்க்குறது இல்லை. விதி இருக்கும், அதை மேலும் மேலும் கூட்டி கொள்ளாமல்
அந்த விதியை மட்டும் அனுபவித்து வரக்கூடிய டெக்னிக்கு போய் தான் விதியை மதியால் வெல்வது. புதிய விதி வராமல் வெல்வதற்கு பேர் தான் விதியை மதியால் இருக்கிற விதியை நீங்கள் வெல்லவே முடியாது. புதுசாக நமக்கு சேராமல் மேலே மேலே சேராமல் இருக்குல்ல, அதுக்கு உங்கள் மதி பயன்படும். அதுக்கு தான் விதியை மதியால் வெல்வது. நீங்கள் பழைய நம்ம நினைவில் இருக்கக்கூடிய விதிகளை நீங்கள் வெல்வது முடியாத காரியம். இப்படியெல்லாம் யாராவது சொல்லி உங்களுக்கு ஜோசியர் சொன்னாரோ ஏதோ ஒரு ஞானி சொன்னால் நம்பணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் இப்படி மாட்டிக்கொண்டோமே, என்ன ஆகப் போகிறோமோ தெரியவில்லையே, இப்படி மனச்சஞ்சலத்திற்கு ஆளாகிவிட்டால் சுடல் விளிம்பில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டியது தான். பதட்டம் இல்லாமல் நிதானத்துடன் ஆன்ம மையத்தை நோக்கி நகர்ந்து விட்டால் நற்காட்சி நல்ஞானம் இரண்டும் நம்மை அறியாமலேயே நம் உணர்வுக்குள் வந்துவிடும். அப்புறம் சரியான செயல்பாடுகள் தான், நல்லொழுக்க செயல்பாடுகள் தான் மிஞ்சி இருக்கும் ஆயுள் முடியும் வரை. அப்போ உங்கள் ஆயுள் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதிர்கால வினைகள் உங்கள் உடம்புக்கு சேராமல் நீங்கள் வாழ்ந்து மடிவீர்கள். ஆனால் ஆயுளுக்கு முன்னாடியே உங்கள் ஆயுளை நீங்கள் முடித்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது ஒரு வினை கொள்கையின் விதி. ஆக சொச்ச காலத்தை ஒழுங்காக நான் அந்த நல்ல வினைகளை ஈட்டாமல் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற கடமைகள்லாம் முடித்த பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, இனிமேல் என்னப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற கதிக்கு நல்ல கதியை தேடுறாம்மா. போகிற கதி அந்த கதி இல்லைன்னு சொன்னாலே நாளுக்குள்ளே தான் சுற்றுறது. இவங்க சில பேர் சித்த லோகத்துக்கு போகிறதையும் அதை கதியுமாங்க. அது மாதிரி கிடையாது. கதிங்கிறது ஒரு வேகத்தில் சுடன்று கொண்டு போய் ஃபிசிக்ஸ் படி அது ஒரு வெலாசிட்டி தான் கதிங்கிறது. அதனால் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அன்னைக்கோட நம்ம செத்து போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. உங்களுக்கான ஆயுள் முடியும் வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதன் பிறகு சொர்க்க அடுக்கு பிரதேசமோ இல்லை அதனினும் மேலுச்சி பிரதேசமோ கிடைத்துவிடும் என்பதே ஞானியர் அளிக்கும் உத்தரவாதம். இதில் நம்பிக்கை வைப்பதும் நற்காட்சிக்கு வித்துடும். இப்போ நமக்கு நற்காட்சி வந்துருச்சு, நல்ல ஞானம் இருக்குது, நல்ல ஒழுக்கத்தில் இருந்துட்டோம், நமக்கு இனிமேல் எதிர்கால வினை இல்லை என்று தெரிந்துவிட்டால் அப்போயே சல்லேகனா எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல ரொம்ப புத்திசாலித்தனமாக வரும் எல்லாருக்குமே. நம்ம தான் எல்லாத்தையும் கழிச்சாச்சு, உடனே நம்ம போயிடலாமே அப்படின்னு சொன்னால் எந்த தீர்த்தங்கரரும் எந்த ஞானியரும் உழுதுணர் ஞானியும் அந்த மாதிரி செய்யவே இல்லை. அதன் பிறகு சமோசரணத்தில் உட்காந்து மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு மேற்கொண்டு வராமல் அந்த காலத்தை கடந்து விட்டு தான் சென்று இருக்கிறார்கள். அதுலேருந்து என்ன தெரியுது, ஆயுள் வினையை அவ்வளோ சீக்கிரம் நாம் எந்த ரூபத்திலையும் அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, தாண்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதை நீங்கள் எடுத்துகிட்டு தான். அப்படி நீங்கள் சல்லேகனா யார் எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நான் ட்ராவல் பண்ண வந்த தூரத்துக்கு உடம்பு நல்லா எனக்கு ஒத்துழைச்சது, இனிமேல் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒத்து வராது, இந்த உடம்போடு நான் இருந்தேன்னா கூடுதலான வினைகள் சேர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதில்ல, அவங்க தான் சல்லேகனா எடுப்பாங்க. அதுதான் சரியான சல்லேகனா. மற்றபடி பேர் புகழுக்காக யாராவது செத்தால் கூட சல்லேகனான்னு நம்மளே பிராண்டை ஊற்றி போட்டு விடுறதுக்கு பேர்லாம் சல்லேகனா இல்லை. நாம் இனிமேல் இந்த உடல் பயன்படாது, நற்காட்சி நல்ஞானத்தை கடைபிடிக்கிறதுக்கான அந்த வலிமை அந்த உடலில் இல்லை. அதுவும் அவங்களுக்கே தெரியும், ஒழுங்கான உடம்பை வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ம சீக்கிரமே ஆயுளை முடிச்சுக்கிட்டு அடுத்த பிறவிக்கு போய் உடம்பு நல்லா இருக்கும்ல ஸ்டார்டிங்கில், அப்போ நம்ம இதை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனில் தான் அந்த சல்லேகனா நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லோரும் சல்லேகனா உடம்பு ரொம்ப சரியில்லை, நீங்கள் செத்து பிடிங்க, சல்லேகனா எடுத்துகிட்டு சாவுங்க, இந்த மாதிரிலாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்கல்ல, அந்த ஆன்மீகம் சொல்லி கொண்டு வாழ்கிறார்கள்ல, இவங்களாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்களாக உங்களுக்கே தெரியும் நாம் இனிமேல் வாழ்ந்தால் சரியில்லை, எப்படி இருந்தாலும் துன்பம் தான் நமக்கு அதிகமாகும், அதே சமயத்தில் நாம் வினையை ஈட்டிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சல்லேகனா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு மனப்பக்குவமும் உங்களுக்கு அது உங்களுக்குள்ளே செல்ஃப் ரியலைசேஷன் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளலாம். சுற்றி இருக்கிற சாமியார்லாம் சொல்கிறதுக்காக எந்த சாமியாரும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் குறிப்புகள் இருக்கின்றன. அப்படியே நீங்கள் சல்லேகனா எடுத்துட்டால் கூட உடல்நிலை நல்லாக தேறிவிட்டது என்றால் வித்ட்ரா கூட பண்ணலாம். எனக்கு உடம்பு நல்லா இருக்குங்க, நான் மீண்டும் அந்த என்னுடைய எதிர்கால வினைகள் இல்லாமல் முழு ஆயுளும் என்னுடைய ஆயுள் என்றைக்கு முடிகிறதோ அது வரைக்கும் நான் இருந்துவிட்டு நான் சாக்காடு செல்கிறேன் அப்படின்னு நம்ம முடிவு செய்தால் அப்போ மீண்டும் சல்லேகனா விட்டுட்டு கூட வரலாங்கிறது திகம்பர மரபில் மட்டும் இருக்குது. அந்த சந்தாரான்னு சொல்லக்கூடிய அவங்க ஸ்வேதாம்பரில் இல்லை. இது ரெண்டுக்கும் தான் வித்தியாசங்க.
ஆக இதையே வெவ்வேறு வடிவில் வரையறை செய்து பிறவா நிலை என்று எல்லா தரிசனங்களும் கூடிவிருக்கின்றன, கூறிக்கொண்டே இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். சரி, வினை பெட்ரோல் டேங்க் தீராமல் நிரப்பிக்கொண்டே இருப்பது யார்? அருகில் இருப்பவர்களா, உடலா, பொறிகளா, வாழும் பிரதேசமா, இல்லை போகமா? இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் மீண்டும் மீண்டும் எஞ்சிய வினையில் ஸ்டாக்கு கூடிக்கிட்டே போகாது. இதுதான் டெக்னிக். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை இதற்கு காரண கர்த்தாவாக உள்ளது என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டால் வினை உள்ளே சேர்ந்து கொண்டே இருக்காது. நம் பாவனைகள் தான் அதுக்கு காரணக்கர்த்தா. வினைகள் சேர்ந்து கொண்டே போகிறதுக்கு காரணம். ஏன்னா பாவனைங்கிறது உணர்வு. அது தீய உணர்வா நல்ல உணர்வா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரணத்துக்கான அந்த காரியம் ஆற்றுறதற்கான காரணம் நம்மளுடைய உணர்வுங்கிற பெட்ரோலில் தான் இருக்குது. அந்த உணர்வுங்கிற பெட்ரோலை ஊற்ற தான் இந்த கார் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பைக் ஓடிக்கொண்டே இருக்கிறது, வாழ்நாள் முழுக்க நல்லதே கெட்டதே செஞ்சு கொண்டே இருக்கிறது, மறுபடியும் பிறக்கிறது. இந்த உணர்வுகளை நம்மை சிந்தனை செய்தும் பேச செய்தும் உடலால் செயல் செய்ய தூண்டியும் காரியமாற்ற வைக்கின்றன. ஆக நம் மனதில்தான் விதிக்கு காரணம். இந்த மதியை தூய்மைப்படுத்தினால் ஒழிய, இங்கே சொல்கிறது எதிர்கால வினை விதி ஒழிய நாம் விடுதலை பெற இயலாது. வாழ்க்கை அனுபவத்தை பெறும் செயல்முறைகளை போகம் என்கின்றனர். போகத்தின் வழியே மீண்டும் வினைக்கட்டில் சில பக்குவப்படும் போது போகத்திற்கான அறைகோவல் தொடங்கிவிடும். நம் செயல்பாட்டின் வழியே கிடைக்கும் பலன்கள் 5 புலன்கள் வழியே உள்வாங்கும் போது அது நிர்விகல்பமாகத்தான் செல்லும். முதல்ல நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனதில் செயல்படக்கூடிய 4 விஷயங்கள் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது எல்லாமே டிவைசஸ் தான், எல்லாமே கருவிகள் தான். அதெல்லாம் நாம் இல்லை. அதில் உயிர் உள்ளே போயிட்டு வர்றதுனால உயிரோட்டம் இருக்குது. அது உயிரோட்டம்னு சொன்னால் அது பக்கத்தில் அது நெருக்கமாக இருக்கிறதுனால உயிர் அதுலேயும் ஓடுறது மாதிரி நமக்கு தோணுது. இதனுடைய ஒளி அதில் பட்டு வெளியில் வரும்போது அதெல்லாம் வேலை செய்கிறது மாதிரி நமக்கு தோணுது. இப்போ கண் இருக்குன்னா கண்ணுக்குள்ளே ஒளி உயிர் தான் வந்துட்டு போகுது, உயிரோட்டம் இருக்குங்க. அதனால் கண் வேலை செய்யுது. நம்ம செத்து போயிட்டோம்னா கண் வேலை செய்யாது. இது பொறி. நம்ம செத்தவங்க கண்ணை என்ன பண்ணுறது? வேணால் அந்த கிராஃப்டிங் பண்ணி அந்த கார்னியா எடுத்து நமக்கு வச்சு விட்றாங்க, அது வேறு விஷயம். அது அந்த பொரியை எடுத்து இன்னொரு மாற்றுறாங்க. இப்போ பழைய கடையில் போய் கார் காம்பனண்ட்லாம் வாங்கிட்டு வரோம், வீணாக போனதுக்கு அதை எடுத்து மாற்றி கொடுக்குறான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி செய்கிறான். அப்போ இது ஒரு காம்பனண்ட்டு தான் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறிகளும். அது மாதிரி அகத்திலும் பொறிகள் இருக்கின்றன அப்படின்னு தான் ஞானியர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். நம்ம புறத்தில் இருக்கிற பொறிகளை தான் நம்ம மெய்வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அகத்தில் இருக்கிற கருவிகளும் அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ கண் வழியாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, மூக்கு வழியாக ஒரு விஷயத்தை நுகர்கிறீர்கள், காது வழியாக ஒரு விஷயத்தை நாம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நிர்விகல்பமாகத்தான் உள்ளே செல்லும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கிடுக்கிட்டு நடக்கிறதுனால நமக்கு புரியலை. இதெல்லாம் சமய நேரம் 2 சமயத்துக்குள்ளே முடிஞ்சிடுது அப்படிங்கிறாங்க. சமயங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு பிரதேசத்தில் காலான்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொற்காலம் ட்ராவல் பண்ணால் அதுதான் அப்படிங்கிறது. அது ரொம்ப நுட்பமான ஒரு கால அளவு. அந்த கால அளவுக்குள்ளே பல விஷயங்கள் உள்ளே நடந்துடுது. அந்த ஒரு கால அளவுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். 5 புலன்கள் வழியாக நாம் உள்ளே வாங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணுது? நிர்விகல்பமாக இருக்கும். விகல்பம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேசுவாங்க வீட்லேயே, நம்ம விகல்பம் இல்லாமல் பழக்கணும்ப்பா, என்ன ஏன் இப்படியெல்லாம் பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. என்ன ஒன்று நான் மோசமானவன், அது இது ஏற்றத்தாழ்வோடு நாம் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு நிலையை தான் நிர்விகல்பம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம உள்ளே வாங்கும்போது அதில் நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்காத லெவலில் தான் உள்ளே போகுது. ஆக்சுவலாக நாம் கண்ணால் பார்க்குறது எல்லாமே உள்ளே போகிறது நிர்விகல்பமாகத்தான் செல்லும். 5 பொறிகளிலும் வந்த பல்சஸ், அதெல்லாம் சிக்னல்ஸ் மாதிரி உள்ளே போகுது. அந்த மாதிரி உள்ளே போகிற சிக்னல்ஸுக்கு சந்தேகமும் இருக்காது, வேறுபாடும் இருக்காது. அது டவுட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னதுன்னு சொல்லாது உள்ளே போகிறதில்ல. இதெல்லாம் அப்புறம் தான் உள்ளே நடக்குது. உள்ளே போகிறது வெறுமனா நிர்வாணமாகத்தான் எல்லா பிம்பமும் உள்ளே போகுது. மூக்கு வழியாக போனாலும், கண் வழியாக, காது வழியாக போனாலும் அது பூரா நிர்வாணமாகத்தான் உள்ளே செல்கின்றன. அதான் நிர்விகல்பமாக உள்ளே செல்லுதல். அப்படித்தான் உள்வாங்குகிறோம். அங்கே உள்ளே சென்றால் வேறு சில அகக்கருவிகள் இருக்கின்றன. அங்கேயும் கருவி இருக்குது. அதான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்.
இவை செயல்பட்டு இன்ப துன்ப அனுபவங்களாக உள்ளே வந்த சிக்னலை வரையறுத்து ஆன்ம பிரதேசத்திற்குள் அனுப்பி வைக்கும். இது அடுத்தது ஒரு ஃபில்டர் ஏரியா. அது முன்னாடி வந்ததை பகுத்து அதுக்கப்புறம் அது இன்பம் துன்பம் அதுதான் பிரிக்குது. இந்த நாளும் சேர்ந்து இந்த நாளுக்கும் இன்னொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது, நம்ம முன்னாடி பார்த்தோம். இல்லைனா நீங்கள் அதை போய் ஒரு தடவை வீடியோ போட்டு பார்த்துக்க வேண்டியது தான். அது பிரித்து உள்ளே அனுப்புது. இன்ப துன்ப அனுபவங்களாக உள்ளே அந்த வந்த சிக்னலை உள்ளே அனுப்புது. அதன் பிறகு இப்போ நம்ம செல்ஃபோனில் பேசுகிறோம்னா டவர்லேருந்து வருது சிக்னலு, அதை உள்ளே வாங்கி அதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும், அதை பிடிச்சி வெளியில் தள்ளி நமக்கு வேணுங்கிற ஒலி அலைகளாக மாற்றி அப்புறம் தான் இத்தனை ஃபில்டர் சர்க்கியூட்டு உள்ளே இருக்குது. அந்த ஃபில்டர் சர்க்கியூட்டு தான் நமக்கும் உள்ளே இருக்குது. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் செயல்பட்டு இன்ப துன்ப அனுபவங்களாக உள்ளே வந்த சிக்னலை வரையறுத்த ஆன்ம பிரதேசத்திற்குள் அனுப்பி வைக்கும். ஆன்மாங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே நுழைந்து விட்டது வெளியிலேருந்து வந்த சிக்னல் ஐம்பொறிகளின் வழியாக. இதை முட்டாள்தனமாக ஏற்றுக்கொண்டு இந்த ஆன்மா தாங்க முட்டாள். ஆன்மானா யாரும் அவன் பக்கத்து வீடு எய்த்த வீடு கிடையாது, அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆன்மா இருக்குன்னு நல்லா தெரியுது. நான் முட்டாள்தனமாக பல தடவை நடந்திருக்கிறேன். சாரி, என் ஆன்மா இன்ப துன்ப அனுபவமாக துன்ப அனுபவமாக கருதி அதை உடல் முழுவதும் பரவச் செய்து வியாபகம் செய்து அனுபவிக்கிறது. இதுக்கு பேர் தான் அனுபவம். உள்ளேருந்து வர்றது இன்பமாக இருந்தாலும் டோட்டல் பாடிக்கும் அதை அனுப்பும். ஏன்னா ஆன்மா உள்ள ஒரு இடத்துல செயலற்று இருக்கிறது மாதிரி இருந்தாலும் அதனுடைய ஒளி உடம்பு பூரா இருக்குது, அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும். அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குல்ல, அதுதான் அந்த ஆன்ம அனுபவங்கிறது. உடலில் எல்லா இடத்துக்கும் அந்த ஜிவ்வுன்னு வர்றது இன்பமாக இருக்கும். அது ஐயோ அப்படிங்கிறதுல அதுவும் உள்ளே ஸ்ப்ரெட் ஆகுது, அதுதான் துன்பமாக இருக்கிறது. உள்ளே நடக்கக்கூடிய சிக்னல் ப்ராசஸ் இதுதான் அறிவியல் ரீதியாக. அப்போ நம்ம ஐம்புலன் வழியாக உள்ளே வாங்கி மனம்ங்கிற ஏரியாவில் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த கருவிகள் அதெல்லாம் பிரிக்குது. பிரித்து உள்ளே தள்ளும்போது அது நமக்கு ஒரு அந்த ஜிவுனோ இல்லை இது வேண்டாம் ஜிவுனோ வருது உடம்புல. அதுதான் நமக்கு இன்ப துன்ப அனுபவமாக உடல் முழுவ பரவச் செய்கிறது இந்த ஆன்மா. அதுக்கு வியாபகம் அப்படின்னு பேர். வியாபித்தல் அப்படின்னு நம்ம தமிழில் கூட படிச்சிருக்கலாம். இந்த ஆன்மா என்று சொல்லும் அளவிற்கு என் புரிதல் வளர்ச்சி அடையவில்லை. அதனால் நம்ம ஆன்மா அப்படின்னு சொல்வதே பொருத்தமாக இருக்கும். இது ஞானியர் கூற்று. இப்படித்தான் புறப்பொருள்களை இந்த ஜடப்பொருள்களால் உருவான கருவிகளை கொண்டு உணர்கிறது. இதைத்தான் யோகம் என்கிறார்கள். இதுதான் யோகம். உனக்கு நல்ல யோகம் இருக்கே அப்படின்னு சொல்கிறது எப்போ பார்த்தாலும் நீ இன்பமாக இருக்கிறேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. காசு பணம் வந்துச்சுன்னா உனக்கு என்னப்பா யோகம், உடனே அவனுக்கு இன்பம் வந்துடும். நம்மளா ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் யாருக்கு தெரியும். காரில் ஒருத்தன் போவான், ஃப்ரெண்டு தான் கார் வாங்கியிருக்கான்னு வச்சுங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாங்க முடியலையேன்னு நினைப்போம். அப்படின்னா என்ன ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு அடித்தோம், அவனுடைய ஆக்கம் கண்டு பொறுக்காமை, நமக்கு பொறாமல் வந்துடுச்சின்னு அர்த்தம். நம்ம வாங்கணும்னு நினைக்கிற உத்வேகம் வேறு, அவன் வாங்கிட்டானேன்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும். உடனே அவன் காரில் போய் அது நிறுத்தாமல் நம்மளை ஏற்றிட்டு போகாமல் போனான்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பொறாமை லெவல் கூடும் நமக்கு. அப்போ ஆக்கம் கண்டு பொறுத்தல் அதிகமாயிட்டு பொறாமை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அவன் போயிட்டானா, அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னா அவன் எங்கே போகிறானோ, அப்புறம் பார்த்தா அவனுக்கு பக்கத்து வீட்டில் எய்த்து வீட்டில் நாளைக்கு மாதிரி நேற்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுறான், காரில் கொண்டு போய் அப்போலோவில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லுவான். அப்போ யோகமாக இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது நாம் தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். அதனால் யோகம் அப்படிங்கிறது பணம் வந்துட்டா வந்துடும், ஒரு பொருள் அவங்க அனுபவிக்க வந்துட்டா இன்னும் துன்பம் கூட போகுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கெல்லாம். இதுதான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். அதற்கு மூல காரணமாக இருப்பவை எண்ணம் சொல் செயல். நாம் யோகத்தை வரையறுக்கிறதுக்கு வெளியில் புறச்செயல் ஆற்றுவதற்கு நமக்கு பயன்படுவது இந்த எண்ணம் சொல் செயல். இந்த மூன்றும் ஒரு சூழலை தேர்வு செய்து அங்கு சென்று அனுபவத்தை பெறுவதால் இந்த செயலாற்றும் 3 கருவிகளை திரிகரணத்தையும், அதாவது திரிகரணமாக இருக்கக்கூடிய அந்த 3 கருவி, கரணம்னா கருவி, சரி செய்வதையே யோகம் என்று ஞானியர் கூறுகின்றார்கள். இந்த யோகம் அப்படிங்கிற கலைக்கு பேர் தான் யோகா. நம்மளுடைய யோகத்தை சரி செய்யக்கூடிய விஷயத்துக்கு தான் யோகா அப்படின்னு பேர். அந்த யோகத்தில் தான் அஷ்டாங்க யோகம் அது எதுன்னு வச்சுருக்காங்க. அது எல்லாருமே பதாஞ்சலி முனிவர் கொடுத்துருக்காரு. அது எல்லா மதத்துலேயுமே உள்ள வெவ்வேறு ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த ஆன்மாவுக்கு இந்த ஜடப்பொருள் வழியே பெற்ற அனுபவங்களை அனைத்துமே பொய்யான அனுபவங்கள் என்பதை புரிந்து கொள்ளும். அதற்கு பெயர்தான் சம்யக்துவம். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லாமே இத்தனை இடத்துலையும் புத்கலம் தான் வாங்கி அனுப்புது. புத்கலத்துக்கு அறிவே கிடையாது.
எல்லாமே கருவிகள். மெய்வாய் கண்மூக்கு செவிக்கும் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் சித்தம் புத்தி அகங்காரத்துக்கும் கிடையாது. இது இத்தனையுமே புத்கலத்தினால் உருவான. புத்கலத்துக்கு அறிவே கிடையாதுங்கிறத நம்ம ஆரம்பத்திலே நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. அறிவுங்கிறது ஆன்மாவுக்கு மட்டும்தான். இந்த ஆன்மா அது பக்கத்தில் போய் பார்த்துவிட்டு இந்த ஒட்டு கேட்குறது தெரியாமல் தரையை விலக்கி பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் ஆன்மா பண்ணிகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே. அதனால் இது யோகம், இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிது, இது தப்பாக இருக்குது, நமக்கு துன்பம் அப்படின்னு இது வரையறை செய்கிறது. இத்தனைக்கும் காரணம் ஆன்மா தாங்க. நாம் சொல்கிறோம் வினை தான் நமக்கு பண்ணுது, நம்ம மனசு தான் அப்படி பண்ணுது. இதுக்கெல்லாம் உயிரோட்டமாக இருப்பது ஆன்மா. இதுதான் நிச்சய நோக்கு. மற்றதெல்லாம் எழுதி கொண்டு இருக்கிறது எல்லாருக்கும் புரியாது. நீங்கள் இத்தனை வருஷம் கிளாஸில் இருந்துட்டீங்க, திருலோக தர்ம தியானத்தில் இருக்கீங்க, அதனால் நிச்சய நோக்கு கொஞ்சம் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சாதாரணமாக நம்ம எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்க விவகார நோக்கில் வினை மோசமானது, நமக்கு மனசு ரொம்ப மோசமானது, சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் விவகார நோக்கு. உபச்சார வழக்கில், உலக வழக்கில் எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த லெவல் வரல புரிதல். அது வரைக்கும் சொல்லி கொண்டு இருக்கலாம். இது உள்ளே நடக்கிறது அத்தனைக்கும் காரணம் நம்ம தாங்க, நம்மளுடைய முட்டாள்தனம் தான். இந்த நம்பங்கிறது ஆன்மா தான். இது தான் இப்படியெல்லாம் வரையறுக்குது. அது எப்போ பார்த்தாலும் அது கூடவே இருக்கிறதுனால வேறு வழி இல்லை, அது மாதிரி வரையறுத்துட்ருக்கு. அந்த மாதிரி வரும்போது துன்பம் அதிகமாக போகும்போது இதுக்கே நம்ம அதை விட்டு வெளியில் வரணும்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பித்து விடுகிறது. இந்த உணர்வு எப்போ பார்த்தாலும் நல்ல அனுபவமாக இல்லையே, ஜிவ்வுனே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது மாற்று வழியை தேடுவது தான் முதல்ல அதுக்கு தோணும். அதுதான் சம்யக்துவம். நாம் பெற்றுள்ள அந்த கருவிகள் எனதல்ல. அப்போ தான் தெரியுது அந்த கருவியெல்லாம் நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அது எனதல்ல என்பது புரியும். இது என் உடல், என் வாய், என் மூக்கு, எனது 2 கைகள், இது எனது மனது என்று நினைவு விலகுவதால் உள்ளுணர்வில் தோன்றுவதே சம்யக்துவம். இதுதான் உள்ளே நடக்கிற ப்ராசஸ். அதன் பின் தன் அனுபவத்தை உடலளவில் இல்லாமல் அதை தாண்டி உலக அளவில் வெளியேற துணிகிறது. அப்போ சம்யக்தம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்மா உள்ள உங்கள் உடம்போடு இருக்குல்ல, அப்படி இல்லாமல் வெடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும். அந்த ஆன்மா வெளியில் வந்ததுன்னா எவ்வளோ தூரம் போகுதோ அது ட்ராவல் பண்ணி அப்பப்போ அதுதான் அவதி ஞானமாக வருது. அதன் பிறகு மனப்பரியாய ஞானமாக வெளியே வருகிறது. 3 லோகத்துக்கும் போயிடுச்சுன்னா அது கேவல ஞானம். இந்த மாதிரி இந்த அகக்கருவிகள் எதுவுமே நம்மளது இல்லைன்னு முடிவு செய்து ஆன்மா வெளியேறுகிறதே இந்த டெக்னிக்கு தான் நம்ம துறவு நிலையில் சொல்லிக் கொடுக்குறாங்க. விரத அனுஷ்டானங்கள் தியானங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள். இந்த கருவிகளை முழுவதுமாக விளக்கும்போது முயற்சியில் ஈடுபட்டு அது வெற்றியும் பெற்றவர்களை தன்னை வென்றவர்கள் ஆகிறார்கள். இந்த கருவிகளை வெல்வது தான் தன்னை வெல்லுதல். இந்த தன்னை வென்றவர்கள் தான் கேவல ஞானம் பெற்று அப்படின்னு சொன்னால் முழுதுணர் ஞானம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவங்களால உணர முடியும். நாம் உடலளவில் இருந்தால் என்ன ஆகும், நம்ம கைகால தான் உணரலாம். உள்ளே இருக்கிற மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதை மட்டும்தான் நீங்கள் உணரலாம். அந்த லெவலில் தான் உங்கள் புரிதல் இருக்கும். அதை விட்டு வெளியில் நீங்களே நேரடியாக வந்துட்டா அடுத்தவங்க சொல்கிறத கேட்காம, அப்போ கேட்கவே வேண்டியது இல்லையே, காசிப்பே தேவையில்லையே, அவங்க இப்படி இவங்க இப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் நேரடியாக மனப்பரியாய ஞானம் வந்தால். அது மாதிரி நீங்கள் உடம்பை விட்டு உங்கள் ஆன்மா வெளியே வந்து விட்டால் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகி உலகத்தில் 3 லோகத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா தேவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியும், நரகன் மனசில் என்ன இருக்குது, கீழே இருக்கக்கூடிய அந்த நித்திய யுகத்தில் இருக்கிற ஜீவன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இங்கே என்ன இருக்குது அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதுதான் பிறவா நிலை. அப்போ தான் நீங்கள் முக்தி மோட்சத்துக்கு போய்விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய டெக்னிக் நம்மளதில் வரும்போது தான் அதை சமுத்காதம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் பல விதமான சமுத்காதங்கள்லாம் நீங்கள் படிக்கும்போது எல்லா கோர்சஸ்லையும் உங்களுக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ப்ராசஸ்ஸு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அவர்களே நமக்கு சரியான புரிதல்களை வழங்கி தகுதி பெற்றவர்கள். யார் ஒருத்தங்க இந்த மாதிரி உலகம் 3 லோகத்துக்கும் தன்னுடைய ஆன்மாவை வியாபிக்கிறானோ அவன்தான் நமக்கு சரியான புரிதலை வழங்க முடியும். அவன்னு சொல்லலாமான்னு அவரை சொல்லக்கூடாது. அவர்களே பகவான் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த பகவானின் காட்சி பிரமாணமே மெய்யான அனுபவத்திற்கான அளவுகோல். அவர் வகுத்த அறவுரைகளே தத்துவங்கள். அதன் வழியில் நாம் இன்று முதல் பயணிக்க தொடங்குவோம் என்பதே மோட்ச மார்க்க பயணம். இதை உணர்ந்தால் நம் யோகம் 3 லோகத்திலிருந்தும் அனுபவத்தை பெறும் வல்லமை கொண்டிருக்கும் என்பதே நிச்சயம். அதுவே சுத்த உபயோகம். உடல் மனதுடன் இருக்கும்போது அசுத்த உபயோகம் என்று
நான் அசுத்த உபயோகத்திலிருந்து சுத்த உபயோகத்திற்கு நெறி மாறுகிறோமோ அன்றுதான் சுவிட்ச் ஓவர் ஆகிறோமோ, நான் உடலல்ல ஆன்மா என்ற நிலைக்கு ஒரு நாள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்போம். அதுதான் சம்யக்துவம். அதுவரை நமக்கான டிரான்சிஷன் பீரியட். அப்போ நாம் எல்லாம் டிரான்சிஷன் பீரியடில் தான் இருக்கிறோமா என்றால் அவரவர்கள் தற்சோதனை செய்து பார்த்து கொள்ள தியானம் செய்ய வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. இப்போ நாமெல்லாம் டிரான்சிஷன் பீரியடில் இருக்கோமா, இல்லை ப்ரொபேஷன் பீரியட்லேயே இருக்கோமா, இல்லை அப்பாயின்மெண்ட்டே ஆகாமல் இருக்கோமோ, இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணால் தான் புரியும். என்ட்ரி லெவலே இல்லைன்னா நீங்கள் எங்கேருந்து டிரான்சிஷன்லாம் போகிறது? நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உங்களுக்கு மனசில் என் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு நான் வெளியூருக்கு போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் டிரான்சிஷனும் உங்களுக்கு கிடையாது, டிரான்சிஷன் பீரியடு கிடையாது, ப்ரொபேஷன் பீரியடு கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆக இந்த தீரீகரணத்தின் வழியே பெறும் அனுபவங்களை யோகம் என்று தெரிந்து கொண்டோம். ஆக இந்த யோகமே நம் வினைக்கட்டிற்கு முதற் காரணமாகிறது. அதனால தான் தத்துவார்த்த சூத்திரத்தில் குப்தி அப்படின்னு முதல் ஒழுக்கமாக நமக்கு வைத்துள்ளார் உமா சுவாமி அவர்கள். இப்போது ஒரு அணையை கட்டி நம்ம வச்சுருக்கிறோம், அது தண்ணி தேக்கி வச்சுருக்கோம்னா மேட்டூர் டேமில் 120 அடி உயரத்துக்கு ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க, அவர் தான் கட்டினது. அதில் அவ்வளவு நீர் இருக்கிறது. அந்த நீரில் ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாய்ச்சறதுக்கு நம்ம கொடுக்குறோம் அதில் தண்ணின்னு சொன்னால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு லெவல் வந்துச்சுன்னா ஒன்றுமே இருக்காது, டேங்கில் வெறும் தரை தட்டி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வினைகள் எல்லாம் வெளியில் தள்ளிட்டோம்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அப்படி இல்லாமல் கர்நாடகாவில் ஹெவியாக மழை வந்து இங்கே தண்ணி வந்துச்சுன்னா வரத்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த லெவல் குறையவே குறையாது, உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும், வெளியிலையும் போயிட்டு இருக்கும், நடுப்புற அந்த டேங்க்லேயும் தண்ணி இருந்துகிட்டு இருக்கும். இப்படி தான் நம்ம வினைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த உள்ளே வர்ற தண்ணியை நீ முதல்ல நிறுத்துப்பா, அந்த பக்கமும் ஒரு ஷட்டரை போடு, அந்த தண்ணியை உள்ளே வராமல் நிறுத்து அப்படிங்கிற டெக்னிக்கு முதல்ல செஞ்சால் தான் நாம் வினைகளை எஞ்சிய வினைகள்லேருந்து குறையலாம். அந்த டெக்னிக்கு பேர் தான் சம்மரை தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த குப்தியில் வச்சிருக்கிறது திரிகண சுத்தியோடு நீ வாழ்ந்தீன்னா புதுசாக வர்ற வினைகள் உள்ளே போகாது அப்படிங்கிற டெக்னிக்கு தான் அந்த குப்தி. அதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், அதுலேருந்து வரக்கூடிய செயல்பாடு. அது நற்காட்சி நல்ஞானம் எனக்கு வந்திருக்கு, அது என்ன மாதிரி செயல்படணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் திரிகரண சுத்தியோடு இருந்து இந்த திருலோகத்தையும் அளந்து விட்டேன். அவர் எவ்வளோ பெரிய வாமன விஸ்வரூபத்தில் இருந்திருக்கார், வாமனனாக இருந்தவர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறது சரியாகத்தானே இருக்கும் நமக்கு. அதனால் அவர் சொல்லக்கூடிய அந்த குப்தி அப்படிங்கிற அளவில் வினைத்தடுப்பு முறையை கொண்டாந்து வைக்கிறார். அது சம்வரை தத்துவம் என்று கூறப்படுகிறது. இன்றைக்கு அந்த சம்வரை தத்துவத்தை தான் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தடுத்து நம்ம வினைகளை எப்படி விளக்குவதுங்கிறது நீ நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. அன்றன்றைக்கும் நம்ம இதன் வாயிலாக, இந்த ஜூம் வழியாக நம்மளுடைய ஜைன தத்துவங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த மாதிரி நீங்கள் அடிப்படை புரிதல் வந்துச்சு, வியாபார நோக்கிலேருந்தும் நீங்கள் நிச்சய நோக்குக்கு வந்துக்கலாம். உடனே வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான காரணம் நாம் தான், சுற்றி இருக்கிறவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களே 4 குட்டு வச்சுக்கிட்டு மாற்றிங்க உங்களை அப்படிங்கிறது தான் இந்த சம்யக்தம் நமக்கு ஆரம்பத்திலே உணர்த்துகிறது. மிக்க நன்றி. நாளைக்கு வேற ஒரு டாபிக் பார்க்கலாம்.